நாம் போன வீடியோவில் கிரேக்க ஜோதிடம் எப்படி உருவாச்சு, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேக்கர்களின் வருகைக்கு முன்பே இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த வேதாங்க ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வேதாங்க ஜோதிடம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பலன் சொல்லும் ஜோதிடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க வானியல் மற்றும் கணிதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காலக்கணிப்பு முறை. வேதாங்கம் அப்படின்னா என்னன்னா, வேதங்களின் 6 அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணா, சந்தஸ், நிருக்தா, கல்பம், ஜோதிடம். இதனால தான் இதுக்கு வேதாங்க ஜோதிடம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. வேதங்களை ஒரு மனித உருவமாக உருவகிச்சோம்னா அதன் கண்ணாக கருதப்படுகிறது. ஏன்னா சடங்குகளை செய்வதற்கு சரியான நேரத்தை பார்க்க இதுவே உதவுகிறது. வேதாங்க ஜோதிடத்தின் மிக முக்கியமான ஆசிரியர் லகத முனிவர். கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவராக கருதப்படும் இவரே வேதாங்க ஜோதிடம் என்ற நூலை தொகுத்தவர். இது ரிக்வேதம் மற்றும் யஜுர்வேதத்தை சார்ந்த 2 பிரிவுகளாக உள்ளது. கிரேக்க தொடர்புக்கு முன்னால் இருந்த இந்த முறையில் பின்வரும் அம்சங்கள் மட்டுமே இருந்துச்சு. எப்படி கிரேக்க ஜாதகத்தில் ஜோடியாக் சைன்ஸ், அதாவது 12 ராசிகள் இருந்துச்சோ, அதே மாதிரி வேதாங்க ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்கள் இருந்துச்சு. வானத்தை 27 சம பாகங்களாக பிரித்து சந்திரன் தினசரி எந்த நட்சத்திர கூட்டத்திற்கு அருகில் இருக்கிறார் என்பதை கொண்டு காலம் கணக்கிடப்பட்டுச்சு. வேதாங்க ஜோதிடம் உருவான காலத்தில் 12 ராசிகள் இந்தியாவில் கிடையாது. அவங்க 5 ஆண்டுகளை ஒரு யுகம்னும், சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம் உத்தராயண காலம்னும், தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயன காலம்னு துல்லியமாக கணக்கிட்டாங்க. ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பிரித்தாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை வைத்து திதிகளை கணக்கிட்டாங்க. அப்போது ஜோதிடம் என்பது தனி மனிதனின் அதிர்ஷ்டத்தை பார்க்க பயன்பெறவில்லை. அதன் முதன்மை நோக்கம் வேள்வி வளர்க்க உகந்த நேரத்தை கண்டறிவதே ஆகும். அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரங்களை துல்லியமாக கணிச்சு அந்த நேரங்களில் செய்ய வேண்டிய சடங்குகளை திட்டமிடவே இது உதவுச்சு. விவசாய தேவைகளுக்காக மழையும் பருவ மாற்றத்தையும் கணிக்க பயன்பட்டுச்சு. இந்த வேதாங்க ஜோதிடமே பிற்காலத்தில் வந்த ஆரியபட்டர், வராகமிகரர் போன்ற மேதைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. வானத்தை பார்த்து நேரத்தை கணக்கிடும் இந்தியர்களின் தனித்துவமான அறிவுக்கு இதுவே முதல் சான்றாகும். சுருக்கமாக சொல்லணும்னா, வேதாங்க ஜோதிடம் என்பது ஒரு மதச்சடங்கு சார்ந்த வானியல் நாட்காட்டியாகும். இதுவே பிற்காலத்தில் கிரேக்கர்களின் ஜாதக கலையோடு இணைந்து இன்றைய விரிவான ஜோதிட சாஸ்திரமாக உருமாறுச்சு.